ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் குழந்தைய வளர்க்கறது மட்டும் கிடையாது. ஒரு அம்மாவா ப்ரெக்னென்ட் ஆன டைமில் வந்துட்டு அவங்களுடைய உடல் பாடி பெயின், உணர்ச்சிகள், அது இல்லாமல் மன அழுத்தம் இதெல்லாம் வந்துட்டு நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எப்படி வந்துட்டு நம்ம வந்து சர்க்கிள் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நான் தான் உங்கள் அனுஷா. ஸோ என்னோட வீடியோவில் டெய்லி vlog, மதர்ஹுட், ப்ரெக்னன்சி டிப்ஸ், ப்ரெக்னன்சி கேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என்னோடய பேஜை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ப்ரெக்னன்சி டைமை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் எல்லாம் சொல்லுவாங்க, குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிட்ணும், அதெல்லாம் அதிகமாக சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. அதிகமாக சாப்பிட்றது பெருசு கிடையாது. இயற்கையான நல்ல உணவாக ஆரோக்கியமான ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு நார்மலாக சாப்பிட்டாலே வந்துட்டு போதும். பழ வகைகள், காய்கறி வகைகள், புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது, விட்டமின் இருக்கிறது, புரோட்டீன் இருக்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும். அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு வந்துட்டு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு சாப்பிடாதீங்க. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தூக்கன்றது வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கணும். பிகாஸ் வந்துட்டு பாப்பா வயிற்றில் இருக்கும்போது அந்த ஜேர்னியில் நம்மளுக்கு நிறையா மாற்றங்கள், ஹார்மோன் சேஞ்சஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளுடைய உடம்புல வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சில நேரத்தில் டயர்டாக இருப்போம், சில நேரத்தில் கோவமாக இருப்போம், நம்மளே அறியாமல் நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேலையும் செய்யுங்க, பட் ஆனால் தூக்கமும் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அதையும் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரியே வந்துட்டு ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு உடற்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரியே ஒரு 5 o'clock அந்த சூரியன் மறைஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே மொட்டை மாடியில் டெரஸில் போயிட்டு வாக்கிங் பண்ணுங்கள். டேப்லெட்ஸு கரெக்டாக எடுத்துக்கோங்க. டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். எல்லாம் டாக்டர் மோஸ்ட்டாக அயல் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்துட்டு சேஃப் சோனில் இருப்பீங்க. சொல்கிற டேப்லெட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு அதிகமாக ப்ளீட் ஆகுது, ஒயிட் அதிகமாக படுது, எப்படி சொல்கிறது, மலச்சிக்கல் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்ட போங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிவியரான கேஸு. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நார்மலாக வீட்டிலேயே இருக்காதீங்க. அதே மாதிரியே வந்துட்டு சில பேருக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வரதுனால பயங்கரமாக அரிப்பெடுக்கும் வயிற்றில். அதுக்கப்புறம் வந்து உடம்பு போடும். சில பேருக்கு கால் வீக்கம் வரும், சில பேருக்கு அலர்ஜி வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது இப்போ வயிறு அரிக்குது வச்சுக்கோங்களேன், மைல்டாக அரிச்சதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அரிக்குது, அப்படியே சுரிஞ்சிலே இருக்கணும், அப்படியே சுரிய வந்துட்டு அந்த இடம்லாம் வந்துட்டு ரெட்டாக ஆகுது அப்படிலாம் கண்டிப்பாக அது சிவியர். நீங்கள் வந்து டாக்டரை காண்டாக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் டாக்டரை உடனே போய் பாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. எப்படி முக்கியமோ அதே மாதிரியாக நம்மளுடைய மனநலமும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்துட்டு சில பேர் வந்து ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுலாம். நீங்கள் வந்துட்டு குடும்பமாக ஃபேமிலியாக சேர்ந்து அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கூடையும் சிரித்து பேசுங்க. தனியாக போயிட்டு ஒரு இடமா உட்காராதீங்க. இதெல்லாம் கூட மன அழுத்தம் அந்த கேட்டகரியில் தான் சேரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க. ஸ்கேனு டாக்டர் எந்த டைமில் கரெக்டாக ஸ்கேன் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த டைமில் கரெக்டாக போய் ஸ்கேன் எடுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, அந்த டெஸ்ட்டெல்லாம் கூட நீங்கள் கரெக்டாக எடுங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு ஸ்கேன்லேயும் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் டாக்டர் சொல்கிறத கரெக்டான டைமில் கரெக்டாக போய் எடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் வயிற்றில் இருக்கிற பாப்பாவுக்கும் நல்லது. ஸோ ஒவ்வொரு மதர்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம் இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில். ஸோ உங்களுடைய உடம்பை வந்துட்டு நீங்கள் தான் கண்டிப்பாக கேர் பண்ணிக்கணும். நீங்கள் வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு நீங்கள் வெளியே சொல்கிறது தான் நல்லது. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபேமிலியில் இருக்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட கண்டிப்பாக செக்கப் போகும்போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஓப்பனாக சொல்லுங்கள். சில பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறதுனால தான் உங்கள் பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். கடைசி நேரத்தில் எது சொன்னாலும்
யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது. நார்மல் டெலிவரி ஆகிற கேஸில் கூட நீங்கள் கடைசி நேரத்தில் சொல்லாமல் ஆப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் அப்பப்போ நடக்கிறது அப்பப்போ கரெக்டாக சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.